ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தார் வெஸ் ஜிம்மி எல்லாருக்குமே ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்போம். ஆனால் அந்த வாகனத்தை வாங்க விடாமல் தடுக்கிறது அந்த வெஹிக்கிளோட பட்ஜெட் தான். இன்றைக்கி மகேந்திராவில் இருக்க தார் இருக்குது, மாருதி சுசுக்கியில் இருக்க ஜிம்மி இருக்குது. இந்த ரெண்டு வாகனத்தையும் ஒரு பட்ஜெட் விலையில் எந்த வாகனத்தை எடுக்கலாம், அந்த வாகனத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டு என்ன ஆகும், அந்த வாகனம் எப்படி புல் பண்ணும், பவர் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம தாரை பற்றி சொல்லிடலாம். தார் மகேந்திராவோட ஒரு ஐக்கான்னே சொல்லலாம். அதாவது முந்தைய காலகட்டத்திலேருந்து ஸ்கார்பியோ இருக்குது, பொலேரோ இருக்கோ, இது மாதிரி மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்யூவி ஸ்டாண்டில் ஒரு ஜீப் டைப்பில் வாகனங்களை மேனுஃபேக்சர் செய்யறதில் அவங்கள யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தரப்பில் தான் இந்த தார் வாகனத்தை மேனுஃபேக்சர் செய்தாங்க. இந்த தார் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவரில் எந்த விதமான லேகும் இருக்காது. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 2.5 லிட்டர். ஸோ இந்த காரில் உங்களுக்கு 4x4 இருக்குது, நிறையவே ஆப்ஷன்கள் இருக்குது. இந்த காரை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுனால எந்த விதமான சாலையிலையும், கரடுமுரடான சாலை ஆகட்டும் சரி, ஸ்லோப்பும் சரி, எந்த விதமான லேகிங் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் தாராளமாக அந்த வண்டியை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த காரை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த காரோட விலைப்பட்டியல். தாரை பொறுத்த வரைக்கும் அதோட விலைப்பட்டியல்னு சொன்னால், அதாவது ஒரு 18,000லேருந்து 20க்குள்ளே வருது. ஒரு பேஸ் வேரியண்ட் எடுக்கணுனாலே புதுசு. இப்போ இந்த விலைப்பட்டியல் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும், ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்க ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கார் பர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்கும், ஆஃப் ரோடிங்க்கு நல்லாயிருக்கும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, தார் போன்ற ஜீப்புகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆஃப் ரோடிங்க்கும் சரி, அதாவது ஒரு நண்பர்களாக சேர்ந்து, அதாவது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து கம்ஃபர்டபுளாக பயணம் செய்கிறதுக்கு ஓகே. பட் ஆனால் ஃபேமிலியோட பயணம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக அது செட் ஆகாது. ஏன்னா செடானோ ஒரு ஹேட்ச்பேக் கார் மாதிரி அதில் இடவசதிகள் இருக்காது. ஒரு எஸ்யூவி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் தார் வாங்குறதுக்கு பதிலாக. ஆனால் ஓவர் இன்ட்ரெஸ்டடில் பார்க்குறதுக்கு கம்பீரமான தோரணையில் இருக்கணும் தான் இந்த தாரை எல்லாருமே வாங்கிட்டு வரோம். ஸோ இப்போ அந்த தாரோட பட்ஜெட் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு மாற்றாக எதுவும் வண்டி இருக்கான்னு நம்ம தேடினா கட்டாயம் அதுக்கு மாற்றாக ஒரு வண்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அதே தோற்றத்தில் மாதிரி இருக்கிற நம்மளோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு வண்டி தான் மாருதி சுசுக்கியோட ஜிம்மி. இந்த ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் இதோட பவர் தார் அளவுக்கு இல்லாட்டியும் இந்த ஜீப் டைப்பான ஜிம்மியும் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது தாரில் இருக்க மாதிரியே இதில் எல்லா ஆப்ஷன்களும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு. ஆனால் ரெண்டுத்துலேயுமே பயன்கள் ஒன்று தான். அதாவது நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் செய்யும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தார் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஜோலி ரோட்டில் ஏறும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. குண்டுகுழி சாலையில் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த வாகனத்தோட ப்ரைஸ் விலை தான். இப்போ இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மாருதியில் எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காரில் என்ன தான் கம்மி பண்ணி கொடுத்தாலும் ஒரு விஷயத்தை மாருதி இந்த காரில் கம்மி பண்ணி கொடுத்ததுனால இந்த கார் உந்து திறன் அதிகமாகவே இருக்குது. அதாவது வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பவருக்கு இந்த வெயிட் மேட்ச் ஆகி ஏறி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதோட விலை பட்டியல்னு நம்ம பார்த்தோன்னா 14,000லேருந்து 16,000க்குள்ளே உங்களுக்கு ஆன் ரோடு முடிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இதை சர்வீஸ் விட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாருதி சர்வீஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. வைடு நெட்வொர்க்காக அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்வீஸ் காஸ்ட்டும் பெரிய அளவில் வராது. நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த விலை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும். அடுத்தது உங்களுக்கு மைலேஜுகளும் ஓரளவு தாரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது தார் காரை தான் வேணுமா, இல்லை தார் தோரையில், அதாவது எனக்கு ஒரு ஜீப் இருந்தால் போதும், ஆனால் பார்க்குறதுக்கு ரகடாகவும் இருக்கும், பட் ஆனால் மைலேஜும் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜிம்மி எடுக்கலாம். ஆனால் இதோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான, அதாவது சேல்ஸ் இல்லாதனால அவங்க மாருதி சுசுக்கி சைட்லேருந்து ஒருத்தர் புக் பண்ணதுக்கப்புறம் தான் அதாவது மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நிறைய நண்பர்கள் அதை தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் கூட இந்த வண்டியை வாங்கலான்னு போயிருக்காரு. அவருக்கு 4 months வெயிட்டிங் பீரியட் போட்டதுனால அதுக்கு பதிலாக அவர் வேறு மாற்று காருக்கு போயிட்டாரு. ஸோ நீங்கள் இப்போ ஃபைனலாக முடிவு பண்ணிக்கோங்க, உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களுக்கு தார் பிடிக்குமா இல்லை ஜிம்மி பிடிக்குமான்றதை அழகு மட்டும் பார்த்து நம்ம ஒரு வாகனத்தை எடுக்கணும்னு நினச்சா பணம் அதிகமாக தான் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஓகே, பார்க்குறதுக்கு தோரணையாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம மனசை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டு எடுத்தோம்னா ஜிம்னி சிறந்த சாய்ஸாகவே இருக்கும். ஃபைனலாக இந்த காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பற்றி சொல்லியாகணும்னா தார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அதாவது மாருதி ஜிம்மியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மகேந்திராவில் அவங்கள குறை சொல்லியும் பயன் இல்லை. அவங்க கொடுத்துருக்க அந்த பொருள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த செலவுகளும் இருக்க தான் செய்யும். ஜெமினி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது உதிரி பாகங்களோட விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தார் தான் வேணுன்றவங்களுக்கு ஆகச்சிறந்த கார் தான் தார். ஆனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், தார் போல் கொஞ்சம் உருவத்திலேயாச்சும் இருக்கணும், எனக்கும் ரகட் லுக்கில் ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஜிம்மியே எடுக்கலாம்.
ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தார் கார்களை பயன்படுத்திருக்கீங்களா? ஜிம்னியை ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், தாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இன்றைக்கி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் வாங்கலான்னு இருக்கிற நிறைய நண்பர்களுக்கு ஒரு உபயோகரமாக இருக்கும். ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.